வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலினை பார்த்து திட்டிய உதயநிதி ஸ்டாலின், வெடித்த மோதல். சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அறிவாலய வட்டாரங்களில் புகைத்து கொண்டிருந்த உட்கட்சி பூசல் இப்போது அனல் பறக்கும் விவாதமாக மாறியிருக்கு. திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் ஆராய ஸ்டாலின் அமைத்த 38 பேர் கொண்ட கள ஆய்வு பிரிவின் அறிக்கை தற்போது கட்சிக்குள்ள ஒரு பெரிய பூகம்பத்தையே வெடிக்க செஞ்சிருக்கு. கள ஆய்வு குழுவினர் 234 தொகுதிகளிலும் ரகசியமாக திரட்டிய விவரங்களை ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையை படித்து பார்த்த ஸ்டாலின், இப்போதைக்கு யார் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு மென்மையான உத்தரவை பிறப்பித்ததா சொல்லப்படுது. இந்த தகவல் வெளியே கசிந்ததும் கட்சியின் இளைஞரணி செயலாளரும் உதயநிதி ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைஞ்சிருக்கார். நேரடியாக ஸ்டாலினிடமே தன் அதிருப்தியை கொட்டிய உதயநிதி, யார் மீதும் நடவடிக்கை எடுக்க போவதில்லை என்றா பிறகு எதற்காக இந்த உயர்மட்ட குழுவை அமைச்சிங்க? தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தப்பிவிட்டா அடிமட்ட தொண்டர்களின் மனநிலை என்னவாகும்? தொண்டர்களின் கருத்துக்களை தொடர்ந்து புறக்கணித்தா அவர்கள் மீண்டும் எப்படி களப்பணிக்கு வருவாங்க என்று எதிர்பார்க்குறீங்க என அடுக்கடுக்கான கேள்விகளால் தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்ததா அறிவாலய வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றாங்க. இந்த தேர்தல் தோல்விக்கு மாவட்ட செயலாளர்களை விட திமுகவின் தேர்தல் வியூக குழு ஒன்றின் மீது தான் முதன்மை காரணம் என்று 99% தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. வேட்பாளர் தேர்வில் தொடங்கி தொகுதிகளின் கள நிலவரம் வரை அனைத்திலும் இந்த வியூக குழு தங்களுக்கு சாதகமான சுய லாபத்திற்காக பொய் அறிக்கைகளை தலைமைக்கு கொடுத்ததா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. கள நிலவரத்தை முழுமையாக மறைத்து பணபலம் மற்றும் வேண்டியவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுத்தது இந்த டீம் தான். அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி கட்சியை பாதாளத்தில் தள்ளிய இந்த வியூக குழுவை உடனடியாக கலைக்க வேண்டும். இனிமேலாவது கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பாமல் ரத்தமும் சதையுமாக உழைக்கும் கட்சி நிர்வாகிகள் பேச்சை கேட்க வேண்டும் என்கின்ற முழக்கம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திமுக தொண்டர்களிடையே ஒற்றை குரலாக எதிரொலிக்கிறது. மேலும் கள ஆய்வு பிரிவின் அறிக்கையின்படி சுமார் 25க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராக உள்ளடி வேலைகளிலும் துரோகங்களிலும் ஈடுபட்டது ஆவணப்பூர்வமாக தெரிய வந்திருக்கு. எதிரணிக்கு ரகசியமாக நிதி உதவி செய்தது, தேர்தல் பிரச்சாரத்தில் தொய்வு காட்டியது என இவர்களின் துரோக பட்டியல் நீள்கிறது. கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்றா இந்த 25 மாவட்ட செயலாளர்களையும் உடனடியாக பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்பதில் உதயநிதி பிடிவாதமாக இருக்காராம். ஆனால் ஸ்டாலினோ கட்சியின் மூத்த தலைவர்களை பகைத்து கொள்ள அஞ்சுகிறார். அரவணைப்பு அரசியலா அல்லது அதிரடி சுத்திகரிப்பா என்ற இந்த இருமுனை போட்டியில் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும்.